சேமத்தார் குறை என்பதே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு அந்த குறை கிடையாது. சரி, வந்து வேலை பார்த்துட்டு போயா. அதுதான் எப்போ ஒருத்தர் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோமோ முதல்ல சாப்பாட்டுல உட்காரக்கூடாது, கை நினைக்க கூடாது. கை நினைக்க கூடாது. 2 வருஷம் சமாச்சாரம் தெரிஞ்சு வர்க்கவே தீனியோன்னு வந்தா இல்ல வந்த வாடி பாத்துக்க போய் சாப்பிட்டே கிளம்பியான்றான். இதுக்கப்புறம் எனக்கு இங்க மரியாதை கிடையாது. இல்ல ஒரு வார்த்தை நம்ம வந்து அண்ணன் பிள்ளை துரியோதன வார்த்தை கேட்டார எப்படிங்கிறான் துரியோதன கேட்கவில்லை. இந்த ஏனமான வச்சு கேட்டோட பொண்ணுங்க ஒரு பொண்ணு பட்டுக்கிட்டு அது ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு ஐயா சுவாமி விதுரரி இங்க பாருங்க. ஏய் சோறு கொடுத்துடு சோறு கேட்டான். சரி, ஆனால் நான் யாருக்காக பெண் கேட்க வந்தேன்? துரியோதனன் மாப்பிள்ளை. ஆமா, மாப்பிள்ளை சேமத்தை கேட்கவில்லையே. வந்து பார்த்துட்டு போயாங்க. அண்ணா அனைவரும் சேமத்தை விசாரித்தார். மாப்பிள்ளை சேமத்தையா கேட்கணும். மந்த வேலையை பார்த்து போடணும். அண்ணா மாப்பிள்ளை சேமத்து நான் எதுக்கு கேட்கணும்? துரியோதனன் தான்ப்பா மாப்பிள்ளைய. துரியோதனா மாப்பிள்ளையா? இப்ப நடக்க போதீங்கன்னா நடக்க போதியா வரமாட்டேன். அண்ணா நான் வந்த வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதுனால அவருக்கு கோபம் வந்து. ஐயா விதுர மகாராஜே, அண்ணா நீங்க பெண்ணு கேட்டு வந்தீங்களா? ஆமா. இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேருக்கு சண்டை மூட்டி விட வந்தீங்களா? நானா சண்டை மூட்டி விட வந்தேன்? மூட்டி விட்டீங்களே. மாப்பிள்ளை சேமத்தை கேட்கவில்லையே. நீ என்ன வேலையா வந்த? பெண் கேட்க வந்து. அந்த வேலையா தானே வந்த? ஆமா. அந்த வேலையை தான் பாருன்னு சொன்னேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்காம கோவப்பட்டு போறீங்க. சரி, நமக்கு ஏன் பொல்லாப்பு? நீ வந்த வேலையை பார்க்க வேணாம் போ. இன்னொரு வாடி தென்முட்டு வச்சுங்க. மகாராஜனே இல்ல என் தங்கை உன் அண்ணன் தனியை தேதி வச்சு மாப்பிள்ளை சேமத்தை தான் விசாரிச்சுட்டா. அண்ணா மாப்பிள்ளையானவர் 56 நாட்டிற்கு அதிபதி. நம்ம ஒரு நாட்டிற்கு அதிபதி. உண்மைதான். அவருடைய சேமத்தை நாம சேமன்னு கேட்டா அவர் சேமம் அடைய போறாரா? ஆமா. இல்ல சேமம்னு சொன்னா அவர் சேமம் தான் அடைய போறாரா? உங்களுக்கு ஏன் கஷ்டம்? மாப்பிள்ளை சேமத்தை கேட்கணும். ஆமா. ஐயா விதுர மகாராஜனே, மாப்பிள்ளை சேமத்துக்காகணும்னு கோபம். ஆமாம். நான் ஏன் மாப்பிள்ளை சேமத்துக்காக தெரியுமா? நகரமா வீடா வாசலா மாப்பிள்ளை சேமத்தை நான் எப்படி கேட்க முடியும்? ஆகையால் நானுங்க என் நாட்டு ஒரு 5 6 ஆமா ஆமா ஒரு 6 ஆட்டுக்கு சொந்தக்காரர் நான். நீங்க 100 வீட்டுக்காரு. உண்மைதான். 100 வீட்டுக்கார் சேமத்தை நான் 6 ஆடு வச்சுக்கிறான்னு கேட்க முடியுமா? ஏன் கேட்க கூடாதுன்னா? ஏன் நாடோடா என்று உடாரியா ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவன் நான். ஆமாம். அப்பேற்பட்டவன் அரசருடைய சாபத்தை எப்படி கேட்க முடியும்? இந்த பாமர மக்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்?
ஆமாம். நான் ஒரு குடியை கெடுக்கக்கூடியவன். ஆமாம். ஒரு குடும்பத்தை ரெண்டாகிறவனு பேசுறாங்க, பேசுகிறார்கள். ஒரு தெருவு நாளாகிறவனு பேசுறாங்க, சொல்லுகிறார்கள். காட்டிலும் மேட்டிலும் ஆட்டையும் வைக்கக்கூடியவன் நான். ஆமாம். அப்பேர் பெற்றவன் அரசனுடைய சாமத்தை எப்படி கேட்க முடியும்? அடடே, அதனால்தான் அப்படிங்களா? சரி, மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப வந்து வழி பார்த்துட்டு போயா. இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு கூட எங்கன்னா போகிற வயது ஆத்துல கூட செத்து போகலான்னு நீ சொன்னதுன்னா உண்மைதான். இல்லைங்க. எவ்வளவு தூரம் சொன்னாரு, அவரு ஜாதி பற்றி அவரே மட்டமா கூட பேசிக்கினாரு. ஆமா. நான் 4 பேர் காலம் பண்ணுவேன், குடும்பத்தை ஒரு குடும்பத்தை 9 குடும்பம் ஆக்குவேன் சொல்லிட்டு கச்சா வந்து வேலை பார்த்துட்டு போயாவான். நம்ம 2 பேரும் தீனி பண்ணு நினைச்சிட்டு நீ அவரை ஒரு கைண்ட் அவரை நீ எங்கெல்லாம் ஒரு இல்ல அவரையும் வெறுப்பேன் வீட்டுக்கு அனுப்பிச்சு இல்லைங்க. ஒண்ணு கேட்டா இஷ்டம்தான். மகாராஜா நீங்க பேசினே இருங்க. நான் எங்க அக்கா கை வச்சு இல்ல இப்ப தாம்பலம் கேக்குறாரு. தாம்பலம்னா வெத்தலை பாக்கு தேவைப்படுது. வெத்தலை பாக்கு வாங்க இல்லையா? வெத்தலை பாக்கு வாங்கிடணும்னா அப்பா முதல்ல கல்யாணத்துக்கு வரோம். ஒரு 2 மணி பூ, கொஞ்சம் சீட்டு சீட்டுன்னு சொல்றேன். கொஞ்சம் சுழிச்சு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு 16 வாழைப்பழம் கட்டிட்டு வந்து தாமல் தட்டு வச்சுக்கின்னு நல்லா அறுத்துட்டு முண்டு சேகரம் கிட்ட குடிச்சு நடுவு கட்டுமா வேணுமா? நல்ல மங்கள காரியமா கொடுக்கணும் பார்த்து அர்த்தத்தை முடிச்சுட்டு கொடுப்பேன். இல்ல வாங்குறதுக்கு நான் பார்ப்பேன். அப்புறம் குடுக்கட்டு யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஐயா, அது கூட கண்டுபிடிச்சு கூட்டுறேன். நான் முன்ன பின்ன பெண் காட்டி எங்கேயும் போவது கிடையாது. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. சாப்பாடு மட்டும் வந்து முதல்ல உட்காந்துடுறேன். இல்ல உனக்கு பேரு பொறுத்து பார்க்க தெரியுமா? நூறு வாட்டி நடக்கிறான். ஒருத்த வேகம் போடுறான், முன்னாடி சுத்து வந்து நாங்க போட்டுக்க வராம நான் கண்ணு பார்க்க மாட்டேனாங்க அப்படின்னு பாக்குறானுங்க. என்னாலே தெரியல. சரி சரி, தாம்பலம் போய் வாங்கிப்பா. வாங்க நல்ல ராஜா வாங்கிடுறேன். அம்மா நான் அங்கங்க இறங்கி ஓடியாட முடியாது, டைம் ஆகினா இருக்குது. நல்லா வாழ்ந்து அர்த்தவங்க அந்த அர்த்தம் அவங்க நல்லா வாழ்ந்து அர்த்தவங்க அர்த்தவங்களுக்காக வாழ்ந்து அர்த்தவங்க தான் ஒன்று போந்து அர்த்தத்து ஒன்று. அப்பா நீ தாம்பலமே வாங்கி வரணும். கொஞ்சம் நேரம் கண்ணா அண்ணா தாம்பலம் கேட்கிறாரு, என்ன சொல்றது? ஆமா. ஏமாத்து. ஏன் நிற்கின்றீர்? மாற்றுங்கள். அப்படியா? திடீர்னு வர சொல்றீங்க ஐயா, முதல்ல பொருத்தம் பார்க்கணும். இன்னும் இந்த செல்லுல அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த பொருத்தம் பார்க்கறதா நம்பிட்டு தினம் வந்துட்டோம். பிரமாதமா பாம நான் சொல்ல பொருத்தம் பார்ப்பாங்க. எங்க ஊர்ல திறப்பணங்காட்டுல இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு கல்யாணம் பேர் பொருத்தமாகட்டுன்னா எனக்கு நல்ல பேர். ஆமா பரவாயில்ல, நாங்களும் எங்கேயும் போக முடியாம. ஐயோ, எங்க தெருவே 60 வீடு. அதர்சக்காரன் நீ எதிர்க்க வந்து நான் இருக்கிற தெருவே ஆமா 60 வீடு. 60 வீடு. அதுல 50 வீடு அறுத்துக்க முடியும். அவ்வளவு பொருத்தமானா நீ பொருத்தமா நான் பார்த்த ஆளு பூரா டக்கு அப்பா அந்த குடும்பம் கல்யாணம் வந்துட்டு போறாங்க. அப்ப அந்த பொருத்தமே எங்களுக்கு வேணாம். சரி விடு, மெத்தம் காரணி கேட்டா ஒன்னி வேணா. இப்போ நீங்க பாக்கலாம். நான் பாக்குறேன். என்ன சொல்லி ஒரு ஆர்வட்டமா பாக்குறேன். உன் புள்ள தலையெழுத்து சொல்லு. இப்படி வச்சுக்க நான் தலையெழுத்து கேட்பேன். உன் புள்ள தலை எழுத்து. என் புள்ள தலை எழுத்தா முதல் எழுத்துங்க. என்னுடைய பிள்ளை துரியோதனன். அது வந்து எழுத்து. எங்க குழந்தை இப்படியா காரியம் பண்ணி கொடுமா? இல்லைங்க, கல்யாணமே காரியம் பண்ணுது. பொறுத்து பாரு. வீட்டை பெற்றுங்க. வீட்டை பெருட்டினா குடும்பம் எங்க இருக்கா? பக்கத்து கிரகங்க வீடுனா. ஓ சரி சரி. கொம்பம் நல்ல கிரகங்க. கும்பம் கொம்பம் இல்லைன்னா கூத்தே கிடையாது. ஆமா மிதுனம். ஆஹா, மரம் ஏறி வரணும் தான் சொல்லிக்கிறாங்க. மீன் போடுவாங்க. மீனுன்னா மிதனன்னா மீன். சும்மா இப்ப வச்சுட்டு காலையில விட்டு பாரு மருதன் அடிக்கிறாங்க பாரு. 24 இட்லி. மீன் கடகம் நண்டு வரத்தின்னு கல்லு கட்டு போனா எப்படி இருந்தாருமா? கட்ட நண்டு கதையை கேட்டு கும்பம் மிதுனம் கடகம்
துலாம் ஆ. விருச்சிகம் டேய், என்ன விருச்சிகம்? விருச்சிகம். விருச்சிகம் விருச்சகம். விருச்சிகம், ராசி. ராசி ஆமா. துலாம் விருச்சிகம் விருச்சிகம். நல்ல பொருத்தம் அருமையாக இருங்க துர்யோதன என்ன என்ன பொருத்தம் பொருத்தம்? சுபத்ரா தேவிக்கு துர்யோதனுக்கு அருமையான பொருத்தம் ஆ, நல்லா இருக்கு. என்ன என்ன பொருத்தம்? பொருத்தம் இருக்குது? 8 பொருத்தம் கிடையாது இல்லையா? 8 பொருத்தம் இல்லையா? அப்பா, 8, 7 முதல்ல இந்த தாலி பொருத்தமே கிடையாது கைத்து பொருத்தம் இல்லையா? கைட்டு பொருத்தம் கிடையாது வேற என்ன ஒரே ஒரு பொருத்தம் இது என்ன பொருத்தம்? வயிற்று பொருத்தம் டேய், கைத்து பொருத்தம் இல்லைன்னா வயித்து பொருத்தம் இல்லை. இல்ல இப்ப யாரு அந்த தாலி பொருத்தம் மங்கள பொருத்தம் எல்லாம் பாத்துக்கிறாங்க நவுச்சு போனானுங்க அப்புறம் வயிற்றாலும் வராங்க இது பேர்தான் வயிற்று பொருத்தம் நீ அதெல்லாம் தேவையில்ல. நீ கிரகமே பெற்று தேவையில்ல. சரி தாம்பரம் கொடு. இந்த வீடுதான் வேணாம் அதெல்லாம் ஊடெல்லாம் தேவையில்ல. சரி கொடு. இது கொடு. சரி தர்றா தர்றா அதான் சொல்லுடா அது சின்னதுடா அது 8 கூட எப்படியோ புள்ளியா பண்ணுறீங்க பாடுறான் வேற இதா மாத்தலாமா? யாரும் என்ன சொல்லி மாத்தது? இன்னைக்கு போட்ட மாதிரி அண்ணா மோரும் கார் குழம்பு வைங்க நாங்கள் செடி குழம்பு சொல்ல மாட்டோம் ஐயா, இன்னைக்கு போட்ட மாதிரி நீங்க போட்ட மாதிரியே ஆறு குழம்பு மோர் வைங்க. 2 வேலைக்கு கொடுத்துருங்க நாங்கள் கறி கறி குழம்பெல்லாம் பண்ண மாட்டோம். சரி. ஐயா, மாதவா. இப்ப நான் என்ன சொல்லி மாத்தது? இதே தான் இன்னைக்கு காலையில் 80 ரூபாய் கொடுத்தாங்களா இன்னொரு 80 ரூபாய் சேர்த்து 160 ரூபாய் கொடுத்துருவோம் நாங்கள் 2 வேலை சாப்பாட்டுக்கு வரல நைட்டு மட்டும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா, காலையில 8 ரூபாய் கொடுத்தாங்க. நாளைக்கு காலையில இன்னும் 160 ரூபாய் சேர்த்து கொடுக்கட்டும். 2 வேளை வீட்டுல சாப்பிட்டுட்டு ராய்க்கு சாப்பாடு வந்துடுறோம். இந்த அப்படிங்க. போயிட்டு வாங்க கிளம்புங்க அம்மா இருங்க அவங்க ஒரு நேரம் கூட்டிக்கிறியா எங்கே இருந்துச்சேன்னம்மா சாப்பிட மாத்தியா சேர்த்து இப்ப சொன்னேதான். 2 சோட் துண்டுக்கு அவங்க 2 பேர் தான் தாமரம் மாத்திட்டாங்க நீ சொல்லத்தான் சொல்லி மாத்தேன். பொண்ணு இந்த வராது நேரம் ஆத்தாண்டு வரும் அந்த பட்டுட்டு அழுகுறாங்க அங்கே வாங்க மகாராஜா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா. ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா சாட்சியா. அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆம்பளைங்க ஒரு 50 பேர் இவங்க சாட்சியா சாட்சியாக. பட்டுங்கிற பொம்மையாட்டிங்க சாட்சியா அவங்க சாட்சியாக. பெண் பெண் உனது உனது எனது. அவங்கள்ட்ட பெண் உனது. உனது பெண் பொன் நகை நமது பொன் எனது. சரி. பெண் உனது பொன் உனது ஆகாயவாணி சாட்சியாக. பூமாதேவி சாட்சியாக. அமர்ந்திருக்க பெரியோர் சிறியோர் சாட்சியாக. இவங்களை சாட்சிட்டு கல்யாணத்தை யார் தான் பார்க்கத்தான் அப்புறம் நீ சொன்னதானே நான் அட சொல்லுவேன். சாட்சின்னு சொன்ன சாட்சி சாட்சினா நான் மேல குழப்பம் அது வேற அந்த முஞ்சிக்காரவங்க சாட்சிக்கினே போறாரு நிமிடம் உட்கார சொல்லுங்க சரி. பெண் உனது பொன் எனது. அண்ணா நிறுத்துங்கள் அண்ணா. என்னப்பா? அதான் கர்மா அண்ணா விருப்பமோ விதமோ செருபடி தன்னில் நிற்க செருபடி தன்னில் நிற்க தாம்பூலம் மாற்றுவதற்கு முன்பதாக சற்று யோசித்து மாற்றுங்கள். ஏன்னா அவங்க 56 நாட்டுக்கு அதிபதி பெரிய பணக்காரர். நாம வந்து ஒரு நாட்டுக்கு அதிபதி. ஐயா எங்களால நீங்க 50,000 கேட்டா 50,000 தான் போட முடியாது. போட முடியாது. ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு 5,000 10,000 தான் போடுவோம். வண்டிலாம் கேட்டா எடுத்து கொடுக்க முடியாது. எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான். ஒரு 51 உருவு தான் செய்வோம். நீங்க அதிகமா கட்ல பீரை எடுத்து கொடுங்க, ஏசி எடுத்து கொடுங்க கேட்டா எங்களால முடியாது அப்படின்னு பேசி அறுத்து விட்டுனா. ஆமா. இல்ல நீ என்ன சொல்ற ஒரே பேசி எடுத்து கொடுத்தீங்களா? இல்ல தீர்த்துக்கோன்னு சொல்லு. ஏன்னா தாம்பூலம் மாத்திட்ட பிறகு ஏதா அன்னைக்கு பார்த்தா நீங்க 50,000 போடுறீங்க. ஒரு முக்கியமான வேலைங்க என்ன வேலைப்பா? ஏன்னா அப்புறம் நான் போயிட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது என்ன சொல்லு ஏன்னா கல்யாணம் அதுவும் முக்கியமான வேலையாகி போயிடுச்சு என்ன வேலை? போன் பண்ணிட்டேன்னா எதிர்க்க வந்துட்டாரா சின்னமா நீ பண்ற ஜெயிச்சு வருமா? நாங்க எப்பேற்பட்ட பத்திரபாதி எத்துக்கு தாம்பலம் மாத்த போறோம். சாவுபாதி எத்துக்கு வரையா? எப்பா நீ சாவு போய் தரமானத்துக்கு முடிச்சு நானும் இருக்கேன் காரணம் போறேன் ஒரு 300 ரூபாய்
காத்தாடி அப்படின்னா செக் நாங்க கேக்குற நிலைமையில வரோம், நீ கொடுக்குற இடத்துல இருக்கிற. இல்லைங்க அறிவு 2-3 பேர் இட்டு போனதாங்க பாத்து போட்டுட்டா பால் எல்லாம் ரெடியா பண்ணிட்டு காக்கையுடன் வெள்ளை வந்தாவிலே மன்னா, தங்கள் விருப்பப்படிய நாங்கள் இருவரும் ஒரு மட்டும் வேறு தங்காதி வெட்கமில்லாமல் பெண் வெட்கமற்றிருக்கும் பிறவில் விதுர மன்னா, தங்கள் விருப்பப்படிய நாங்கள் இருவரும் ஒரு பாடும் வேறு தங்காதி மகாராஜா. ஜென்மத்தை வச்சு நம்ம இங்க நிக்கிறோமா? என்ன சொல்ற பத்தியா? வெட்கம் இல்லாமல் பெண் கேட்க வந்த வீர சொல்றத கேள. ஐயா நாமளை முழுக்க நேரத்துல என்ன இவ்வளவு கோவம் உனக்கு? என்ன நடக்குதுங்க? கல்யாண கதை தான் நடந்துக்குது. என்ன கேட்டு வெட்கம் இல்லாம பெண் கேட்க வந்தீங்களோ? அட சோத்து பையில தான் வந்துட்டாரு. நீ 2வது சிக்ஸ்ல போலியா? சோத்து பையில தான் வந்தாரு. ஏன் சார் அதான் கொஞ்சம் ஏத்தி விட்டுச்சுன்னா இது தம்பி என்ன கேக்குறா இருக்காது? அண்ணா என்னடா இது? என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன 2 வர நான் போறேன், பொண்ணுக்கார போறேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா வேல்விதுரமண்ணா நீங்க சொன்னீங்க. என்ன சொல்ற பத்தியா? வெட்கம் இல்லாம பெண் கேட்க வந்த வேல்விதுரமண்ணா. ஐயோ கொஞ்சத்துல இந்த பந்தத்தியே உங்கள் விருப்பப்படியே நாங்கள் ஒரு பதம். நீ நான் ஒற்றுமை இல்லாத பேசுகிற அந்த கதையை உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைனா? இல்லையா? ஒன்றும் இல்ல இருக்குது இல்லனா? இருக்குது. ஏன் பாப்படுறீங்க? ஐயா விதுர மகாராஜா இல்ல இங்க வாங்க, இல்ல இங்க வாங்க மகாராஜா. மகாராஜா ஐயா விதுர இதே எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ கலியுகத்துல இந்த மாதிரி தான் ஒரு போட்டோம் எங்க போறீங்க? நான் யாராடு போறேன்? போடா பாப்பேன் வாங்க இருங்க. இது இருப்பா வேலை முயங்கிறாரு. இருப்பா இருப்பா இருப்பா. சாப்பாடு ஆமா பா இரு. அவர் கேக்கல இரு. ஐயா விதிர்மலராஜா இங்க வாங்க. என்ன? வா கோவப்படாத. ஆமா பெருமன் எல்லாம் இவ்வளவு கோவப்பட கூடாது. நீங்க நீங்க 2 பேரும் பெருமன் ஏன் கோவப்படுறீங்க? இப்ப உங்களை தான் சொல்லிட்டேன். வெட்கம் இல்லாமல் பெண் கேட்க வந்தீரு. ஆமா அப்படி கேட்டீங்களா? உனக்கு வெக்கமான சூடு சொல்றது இருக்குது. ஐயா இல்லையா? இல்ல இதெல்லாம் எதுல கேக்குற பையா? அதுக்கு அழகுறாரு. எதுல வெக்கமான சூடு சொல்ற உனக்கு இல்ல. இப்ப வரியா? நீங்க வரியா? சொல்லு சொல்லு கேக்குறா. சொல்லு சொல்லு கேக்குறா. ஒண்ணு படியாதுன்னா ஒண்ணு படியாதுன்னா 3 வேளை முயங்கிறார் சாப்பாடு நம்ம கிட்ட. இங்க வாங்க. இவரு தான் சொல்றாரு அவன் சாப்பாடு வந்து வீட்டுல சாப்பிட்டு 3 மணி இருக்குது. வீட்டுல சாப்பிட நம்ம 3 மணி. ஐயா பாருங்க ஐயா. ஏன் உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்றது இல்லைன்னு சொல்ல தெரியுமா? ஏன் இப்ப எங்க தங்கச்சி அவங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டா நீங்க என்ன மரம் ஆகுது? என்ன சமத்து போறாங்க? மாமா முறையாகிறது பழைய வருகுது. என்ன எங்க அத்தையை வேற கொடுத்து வச்சிருக்கிறோம். அதனால இப்ப ஒரு பெண்ணு பார்க்க போறோம்னா நல்ல மாப்பிள்ளையா இருந்து அப்படி நல்லவனா இருந்தா அவனு பெண்ணுக்காக தைரியமா போனான். ஒரு குடிகாரன் சூதாடி அட வேலை வெட்டிக்கு போய் பெண்ணுக்காக போனோம்னா வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் விட்டுட்டு போய் கேட்கணும். ஆனா எங்க பழைய வரும் மாமா வரும் இருக்குது. ஏன் உனக்கு அந்த வெக்கம் சூடு சொர்ணம் உனக்கு இல்ல ஏன் ஏன் இல்ல? ஏன்னா மாமா மச்சான் புள்ள இதெல்லாம் பார்க்க கூடாதியா? கேளுங்கன்றாரு. அப்பனா இவர் சொல்றத பார்த்தா அப்ப என் பிள்ளை குடிக்கிறா. சொல்லு அப்பனா என் பிள்ளை குடிக்கிறா. அது இல்லையா?
இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஆட போறதில்ல நம்ம ஒண்ணு 8 நாளைக்கு ஆகணும் இப்படியே பேசிட்டு அதனால கோவப்படாதீங்க. அதனால அண்ணன் என்ன சொல்றாரு கேளுங்க. சொல்லுங்க. ஐயா எதுவும் வேணாம். பெண் உனது பொன் எனது. அதே தான் சொல்லுங்க. இது மட்டும் கொஞ்சம் மாத்தி பெண் எனது, பொன் உனது. ஐயா பெண் உனது பெண் எனக்கு. பெண் எனது, பொன் உனது. ஐயா பொன் எனது பெண் உனது. சந்தோஷமா போயிட்டோம். அண்ணா மாத்திட்டீங்களா? தங்கச்சி கல்யாணம். அண்ணா தாம்பூலத்தை மாற்றி விட்டீர்கள். ஆமா. ஆனா இந்த கல்யாணத்தை பாக்குற குடும்பம் தான் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது 2 பேரும் கல்யாணத்தை பாக்குற பொண்ணு எதுக்கு கேட்கணும்? என்னடா பேச்சு? என்ன ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தான் முன்ன நின்னே திருமணம் செய்ய போறேன். ஆமா நான் அந்த குடும்பம் உனக்கு இல்ல. ஏன்டா தாலி கட்டும்போது நான் பார்க்க முடியாது? ஏன் ஏன்? பெரிய மனுஷால் நீங்க ஆமா தாம்பூலம் மாத்தியாச்சு. ஆமா சத்திரத்துக்கு கட்டு வந்து கொடுத்துட்ட பிறகு ஆமா. பெண்ணாசிட்டு வருவாங்க சத்திரத்துக்கு. பக்கத்துக்கு வருவாங்க. பெரிய ஆள் எங்க நிக்கணும்? கேட்டுல நிக்கணும். ஆனா நான் ஏன் வராம கொடுத்து யாரு நான் நினைக்காதீங்க. வாங்க 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 வாயற்படியாண்ட நின்று அதுக்கு பேர் தான் கேட்டுன்னு சொல்றோம். ஓ உங்களுக்கு தலைவாயப்படி கேட்டு ஆமா அங்க நின்னுட்டு வருபவர்களே வாங்க ஐயா வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு அழைக்கணும். ஆமா நம்ம வீட்டு பக்கமா நீ நிக்கணும், அவங்க வீட்டு பக்கமா இவர் நிக்கணும். உனக்கு என்ன வேலை? வாங்க வேணும் வர வச்சுட்டு அந்த சந்தனத்தை தடை விடணும். அவருக்கு தண்ணி அடிக்கிற வேலை. என்ன தண்ணி? வண்டி கழிச்சு வாங்கன்னு சொல்லணும். ஆமா வெட்டி போடுற ஆள் யாரு? தாலி கட்டும் போது நான் தான் பாப்பேன். ஆமா நீங்க பார்க்க முடியுமா? ஓ அததான் சொல்றியா நீ? திருமணம் பார்க்கணும் கூட முடியும். அதனால சொல்ல யாரா பார்க்கணும், யாரா தாலி கட்டணும். கல்யாணம் நடந்தா போ. ஆமா திருமணம் நடந்தா போ. யார் தாலி கட்டா இந்த வெத்தலையில ஏதோ பொன் பொருள் நவரத்தினம் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு முன்ன பொன் பொருள் என்ன வெத்தலை பாக்கு இப்போ பாக்கு ஆகி போச்சு. இந்த வெத்தலை கல்லு வச்சு குத்தி நியாயமா அண்ணன் மட்டும் போய் நினைச்சேன் ஓடி வாங்கணும். ஓடிவிடும் அவன் தான் ஓடிவிடும். அப்புறம் அங்க கடைக்கு ஓடு போட்ட கடைங்க அதே ஓடு போட்ட கடை வாங்கி வந்தா பாரு. கீழே போய் நான் வரும்போது பாக்கு விட்டான் கல்லு கொஞ்சம் சரி தாம்பளம் வாத்தியாச்சு. தாம்பளம் வாத்தியாச்சு. ஆரம்பத்துல இருந்து பகவான் மாத்தி மாத்தி பேசுகிறேன். உண்மைதான். அதனால அவர் கை ஒரு தாமல் வாங்கிக்குவாங்க. அவரு கேட்கறாங்க மகாராஜா அந்த வெத்தலை பாக்கல எத்தனை கல் இருக்குது? 3 கல் இருக்குதுண்ணா. 2 கல் கீழே போட்டு 3 கல் இருக்குது. கரமாந்தத்துக்கும் 3 கல் தான். என் புள்ள கல்யாணம் எல்லாத்தையும் கரமாத்திலே வாங்கின போத்து போறோம். கல்யாணத்துக்கு 3 கல் தான். கல்யாணத்துக்கு 3 கல். கரமாத எங்க வந்து கரமாத கடை பேசுகிறேன். உங்களுடைய கரத்தால் ஒரு தாம்பலம் எங்க தாம்பளமா? ஆமா ஏயா எங்க வீட்டுல இருந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு தாம்பளம் தான் மாத்த முடியும். 2 தாம்பளம் மாத்திட்டு அந்த துச்சாதன துஷ்ட குணம் படைத்தவன். ஆமா அன்று 2 தாம்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 பெண் எனக்கு கேட்டா என்ன செய்யுது? நீ பாக்காதா என் காயா இருக்குது. 96 வயசு தான் ஆகுது. 96 வயசு. ஆமா உன்ன பால் பல் உடுப்பீங்க. என் காயா தள்ளி விட்டுலாம். 96 வயசு நடக்குது. ஆனா உங்க பாட்டு நடக்குதா? அது இல்ல அது தாம்பளம் கொடுத்தனே வாங்கி போனவர் கேட்டுக்கணும். 3 வேளை மூக்கு முடி சாப்பிட்டாரு. அவர் கேட்டுக்கணும். ஐயா எனக்கு இருப்பது 2 அண்ணன்கள். ஆமா பெரிய அண்ணன் பிள்ளை கிடைக்கும்.